தமிழக அரசியல் களத்தை மீண்டும் பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கிறது தற்பொழுது நடந்து வரும் ஐடி ரெய்ட். இன்று காலை 6:30 மணியிலிருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலுவிற்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே திமுகவை சேர்ந்த முக்கிய பொறுப்புகளில் இருந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி, எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரின் இடங்களிலும் இந்த சோதனைகள் கடந்த சில மாதங்களில் நடந்தவற்றை நாம் பார்த்தோம். தற்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலுவுடைய வீடு, கல்லூரி, பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் இன்று காலை 6:30 மணியிலிருந்தே பல்வேறு குழுக்களாக பிரிந்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இன்று காலையிலிருந்து தொடங்கி இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? எத்தனை இடங்கள், எத்தனை அதிகாரிகள் இந்த பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான 80 இடங்களில் காலை 6:30 மணி முதல் சுமார் 3 மணி நேரங்களாக தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலையில் உள்ள அவரது கல்வி குழுமத்திற்கு சொந்தமான இடங்கள், அவரது அலுவலகங்கள் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் சென்னையில் பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தீநகர், வேப்பேரி உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 6:30 மணி முதல் சிஆர்பிஎஃப் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணல் குவாரி அதிபர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக போலி ரசீதை காண்பித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் கிடைக்கப்பட்டது. இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து தற்போது இந்த பொதுப்பணித்துறைக்கு தொடர்புடைய ஒப்பந்ததாரர் மற்றும் அமைச்சர் ஆகிய இடங்களில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி மணல் போலி ரசீது தயாரித்ததால் இந்த அனுமதி பொதுப்பணித்துறை சார்பில் ஏதேனும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதா, ஏதேனும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனா என்பது தொடர்பாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக அவரது வீட்டில் ஆவணங்களை சரிபார்த்து இது தொடர்பாக முறைகேடு ஏதும் நடந்துள்ளதா என சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த ஒப்பந்ததாரர் இருக்கக்கூடிய பொருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அமித் மற்றும் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய கமலேஷ் ஜெயின் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்ததாரர் வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி இந்த பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தமான ஏதேனும் டெண்டர் எடுக்கப்பட்ட நபர்கள் வீடுகள், அது மட்டுமின்றி மணல் குவாரியிலிருந்து மணல் கட்டுமான நிறுவனத்திற்கு பயன்படுத்திய கட்டுமான நிறுவனங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை ஈடுபட்டனர். குறிப்பாக காசா கிராண்ட் மற்றும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களிலும் குறிப்பாக திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் நிறுவனத்துக்கு தொடர்பான தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் நிறுவனரான அருண் அவர்தான் இந்த காசா கிராண்ட் நிறுவனத்தை நிர்வகித்து வருவது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த காசா கிராண்ட் நிறுவனமானது கடந்த 2017ஆம் ஆண்டு கைஎஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடன் நில தொடர்பான விவகாரத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த காசா கிராண்ட் நிறுவனத்தின் நிறுவனரான அருண் மற்றும் அனேருதன் என்பவரை கைது செய்திருப்பதும் தற்போது வருமான வரித்துறை விசாரணையில தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி காசா கிராண்ட் நிறுவனமானது கொரோனா காலகட்டத்தில் அதிகப்படியான வீடுகள் மற்றும் நிலங்கள் விற்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ள சூழல்ல பல்வேறு கடன் இவர்கள் அந்த நிலங்கள் வாங்குவதற்காக பல்வேறு வங்கிகளில் கடன் வாங்கி இருப்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி இந்த கடனை அடைப்பதற்காக பல கோடி மதிப்பில் அதிகமாக நிலங்கள் மற்றும் வீடுகளை விற்பனை செய்திருப்பதாக வருமான வரித்துறை விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதில் ஏதேனும் இவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது வரி ஏய்ப்பில் ஏதேனும் ஈடுபட்டுள்ளா என்பது தொடர்பாக காசா கிராண்ட் நிறுவனத்தின் கிளைகளில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவரது நிறுவனர் வீட்டிலும் சோதனை நடைபெறுவதா என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரும் வெளியாகவில்லை.
இது மட்டுமின்றி இந்த காசா கிராண்ட் நிறுவனமானது பல்வேறு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையிலும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சாலமன், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி காசா கிராண்ட், அப்பாசாமி ரியல் எஸ்டேட் இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள்லையும் தற்போது சோதனையானது போயிட்டு இருக்கும் போது எந்த அடிப்படையில் இந்த சோதனையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அது மட்டும் இல்லாமல் இதன் உரிமையாளர்கள், முக்கிய அதிகாரிகள் அவங்களுடைய இடங்கள்லையும் இந்த சோதனை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா? மொத்தம் எத்தனை இடங்கள் இவங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு? நிச்சயமாக, குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த காசா கிராண்ட் நிறுவனம் தொடர்புடைய பெங்களூரு, கோவை, சென்னை உள்ளிட்ட தலைமை அலுவலகங்களில் மட்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக போலி ரசீதை பயன்படுத்தி இவர்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக அப்போதைய சோதனையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அல்லது இது மட்டுமின்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணல் குவாரி அதிபர்களுக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அதிலும் சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக இவர்கள் அந்த மணல் சம்பந்தமான கட்டுமான நிறுவனங்களுக்கு இவர்கள் மணல் இங்கிருந்து ஏதேனும் வாங்கியுள்ளனரா அல்லது போலி ரசீதை பயன்படுத்தி இவர்கள் மணல் வாங்கி அதில் ஏதேனும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளனா என்பது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக மீண்டும் தற்போது காசா கிராண்ட் நிறுவனத்துக்கு தொடர்புடைய கோவையில் உள்ள அலுவலகம், சென்னையில் உள்ள அலுவலகம் மற்றும் பெங்களூரில் உள்ள அலுவலகத்திலும் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமின்றி இந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் முழுமையான விவரங்கள் இதுவரையும் தெரியவில்லை. மேலும் இந்த சோதனையில் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளை மாலைக்குள் வருமான வரித்துறை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.